உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உனக்கு புகழ்ச்சி உண்டாகும், புகழ்ச்சி உண்டாகும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலேயும் கூட இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். ரோமர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லுகிறது, உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். இன்னைக்கு எல்லாருக்கும் புகழ்ச்சியே நம்ம விரும்புகிறோம். யாராவது நம்மளை புகழ்ந்து பேசும்போது நமக்கு நம்ம அறியாமலே நம்ம சந்தோஷப்படுறோம், அப்படி தானே? மாறாக நம்ம இகழ்ந்து பேசும் பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம். யாராவது ஒருத்தர் நம்மளை இகழ்கிற மாதிரி பேசும் பொழுது நம்ம ஒரு கூனி குறுகி போய் நிற்கிறோம். ஐயோ, என்னை குறித்து இப்படி பேசுகிறாங்களே, இகழ்ந்து பேசுகிறாங்களே, அவதூறாக பேசுகிறாங்களே, என்னை தரக்குறைவாக பேசுகிறாங்களே அப்படின்ட்டு நம்ம நிறைய நேரத்தில் சோர்ந்து போகிறோம். மாறாக நம்மை புகழ்ந்து பேசுவதற்கு ஏற்ற காரியம் நமக்குள்ளே இருக்குமேயானால் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி வருகிறது. இந்த நாளில் கூட இகழ்ச்சி நிமித்தமாய் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? யாரோ இகழ்ந்து பேசுனதை நினைச்சு இன்னைக்கு கவலையோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன? உனக்கு புகழ்ச்சி உண்டாகும், உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஒரு புகழ்ச்சி நமக்கு வறுமையானால் நம்ம சந்தோஷமாக இருப்போம், மனமகிழ்வாக இருப்போம். அந்த புகழ்ச்சி உனக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இகழ்ச்சியே பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எதை எடுத்தாலும் எனக்கு இகழ்ச்சி தான் வந்து சேர்கிறது. நான் எதை செஞ்சாலும் எனக்கு புகழ்ச்சி வரலை, நான் எதை செஞ்சாலும் எனக்கு இகழ்ச்சி தான் முடிவில் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? குடும்பம் ஒரு பக்கம் இகழ்கிறது, வேலை பார்க்குற இடத்துல இகழ்ச்சி, இப்படி சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த வேத வசனம் இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்று வேத வசனம் சொல்கிறது. பாருங்க, இந்த புகழ்ச்சி உண்டாகும் என்பது சொல்வதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை இருக்கிறது, அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால்னா எதினால்? வசனம் சொல்லுகிறது, நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க நன்மை செய்தால், நன்மையான காரியங்களை செய்தால், மற்றவர்களுக்கு நன்மை செய்தால், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அப்போ நம்ம நன்மை செய்கிற பிள்ளையாக இருப்போமேயானால் மற்றவங்க இகழ்ந்தாலும் அது வெளியே வராது. நன்மை செய்கிற பிள்ளையாக இருக்கும் பொழுது அதனால் புகழ்ச்சி உண்டாகும். இன்னைக்கு நாம நன்மை செய்ய பல இடத்துல தவறி இருக்கலாம், நன்மை செய்யாதபடி இருந்திருக்கலாம், தீமை செய்யாம இருந்திருக்கிறோம். யாருக்கு தீமை நான் செய்யலையா? ஓகே, சூப்பர். ஆனா நன்மை செய்யாம இருந்திருக்கிறீங்களா? தீமை செய்யாமல் நீங்கள் இருந்து நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வர்றது கம்மி தான். ஏன்னா உனக்கு நன்மை செய்யத்தக்க திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதவசனம் சொல்கிறது. பாருங்க, நம்ம நன்மை செய்யாமல் இருப்போமே ஆனால் அது பாவம். நான் யாருக்கும் தீமை செய்யலையா, யாருக்கும் எந்த இடத்திலும் கொடுக்கல, சூப்பர். ஆனா நன்மை செய்ய வேண்டிய இடத்துல நன்மை செய்யாமல் அமைதியா இருப்போம்னா அது பாவம். இப்படி எத்தனை இடத்துல நம்ம நன்மை செய்யாம இருந்திருக்கோம். யாருக்கும் இடரெல்லாம் இல்லை, யாருடைய பிரச்சனையிலையும் தலையிடலை, யாருக்கும் தீங்கு நினைக்கல, யாருக்கும் எந்த விதமான ஒரு குடைச்சலையும் கொடுக்காம நம்ம இருந்திருக்கிறோம். நல்லதுதான். ஆனா எத்தனை இடத்துல நன்மை செய்ய நமக்கு திராணி இருந்தும் அதை செய்யாம இருந்திருக்கிறோம். ஒரு வாகனத்துல ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம போறோம், ஒருத்தங்க கேட்குறாங்க, நானும் உங்க கூட வாரேன்னு சொல்றாங்க, நம்ம ஒத்தையில தான் போகிறோம், வண்டியில் பின்னால் இடம் இருக்குது, ஏற்றிட்டு போயிருக்கோமா? இல்லை, இது பாவம்.
நம்ம மெனக்கிட்டு அவங்கள ஏற்றி கொண்டு ஒரு இடத்துல கொண்டு இறக்கலை. நம்ம போய்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த இடத்துல. அந்த வழியை நம்ம கடந்து போகிறோம். ஃப்ரீயாக தான் போகிறோம். நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கிறது. ஒருத்தங்க கேட்குறாங்க, இடம் கொடுத்துருக்குறோமா? அது பாவம். நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும் பொழுது அதை நம்ம செய்யணும். ஏன் என் வாழ்க்கையில் புகழ்ச்சி இல்லை? ஏன் வாழ்க்கையில் இகழ்ச்சி? நீ நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். இந்த ஒரு சின்ன காரியத்தை சொன்னேன். இது போல பல காரியம் நாம் நன்மை செய்ய முடிந்து செய்யாமல் இருந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புரவாகும். ஆண்டவரே, இந்த பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா. இனி நான் நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும் பொழுது, என்னால் செய்ய முடியும் போது அதை நான் மற்றவர்களுக்கு செய்வேன். அதனால நான் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவனாய் காணப்படுவேன். இன்னொன்று, அதனால எனக்கு புகழ்ச்சி உண்டாகும். எனக்கு அருமையான தேவஜனமே, மற்றவர்கள் புகழணும்னு நினைக்கிற தேவ பிள்ளையே, நன்மை செய். கர்த்தர் உங்களை புகழ்ச்சி உண்டாகும்படி செய்வார். நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வைப்பார். அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். எதினால்? நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். இன்னையிலிருந்து நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது நன்மை செய்யுங்க. யாருக்கெல்லாம் நன்மை செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்க. சரியா? சும்மா நன்மை செய்யணும்னு சொல்லி எல்லாருக்கும் செய்ய சொல்ல வசனம் தெளிவாய் சொல்கிறது. அதை செய்யத்தக்கவர்களுக்கு, அந்த நன்மைக்கு பாத்திரமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம செய்யணும். செய்யுங்க, அதனால் உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட ஆண்டவரே, அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறீங்க. இகழ்ச்சியே பார்த்து 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 சோர்ந்து போய் கலங்கி போய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. புகழ்ச்சி உண்டாகும்படி பிள்ளைகளை உயர்ந்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் நன்மை செய்ய இன்னையிலிருந்து தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதபடி செய்கிற பழக்கத்துக்குள்ள வருகிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ புகழ்ச்சி உண்டாகும்படி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, போதும் ஐயா, பிள்ளைகள் வெட்கப்பட்டது போதும், பிள்ளைகள் கூனி குறுகினது போதும். இனி புகழ்ச்சி உண்டாகும்படி செய்து பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, செழித்திருக்க உதவி செய்யுங்க. நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. எங்க போனால் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும். கர்த்தருடைய மகிமை பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நன்மை செய்யுங்க, அதனால் உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும். God bless you.